முதலாவதாக மதிப்புக்குரிய எங்களுடைய மாமா மரத்தமிழ் வேந்தன் அவர்களை அன்போடு யுத்த வடுக்கள் நூலை திறனாய்வு செய்ய அன்போடு அழைக்கிறேன். உயிர்க்கினிய உறவுகளுக்கும் உலகத்தமிழ் உறவுகளுக்கும் இந்த மண்ணில் மட்டுமன்று அலைகடலுக்கு அப்பாலும் வாழ்கின்ற எம் தமிழ் உறவுகளுக்கும் இந்த அவையன்கண் அமைந்திருக்கும் எம் உறவுகளுக்கும் அது மட்டுமன்று தமிழ் தேசிய அரசியல் களத்தில் புயல் வீச்சாய் விளங்குகின்ற என் உயிர்க்கினிய மருமகன் இயக்குனர் மட்டுமன்று அவர் பெரிய அரசியல் போராளி அமர்ந்திருக்கின்றார். அவர்தான் மு. களஞ்சியம். அவருக்கும் எனக்கு ஒரு உறவு உண்டு. அவர் தாத்தா பர்மாவில் இருந்து வந்தவர், அது மாதிரி நான் பர்மாவில் பிறந்தவன். எனவே அந்த வகையில் எங்களுக்கு ஆழமான ஒரு உறவு உண்டு, மறுப்பதற்கு எவருக்கும் துணிவு இல்லை. அது மாதிரி இங்கே என்னுடைய மருமகன் முத்துப்பாண்டி அவன் ஒரு துறவி வேடமும் பூண்டான், இப்ப அரசியல் வேடமும் பூண்டான். பூண்டான் என்றால் வேடம் அல்ல, அதிலே அந்த களத்திலே நின்று கொண்டிருக்கின்ற ஒரு போராளி. இவர் புயல் வீச்சு, அது ஓயாத அலைவீச்சு. இப்படி இவர்களை பார்க்கும் பொழுது மருதுபாண்டியரை பார்ப்பது போன்று எனக்கு தோன்றும். மருது இருவர் என்றுதான் இவரை நான் அழைப்பேன். எவரும் அதை மறுக்க முடியாது. உண்மையின் ஊற்றுமுலம், சாதிக்கு மதத்துக்கு அப்பாற்பட்டு அரசியல் களத்தில் இருக்கின்ற வீர மாணவர்கள் என்றால் அது உண்மை. அது மாதிரி இங்கே மிக சிறந்த எழுத்தாளர், தமிழில் இப்படி ஒரு நூல், அதை போற்ற வேண்டும். இயக்குனராக கீரா அவர்கள், அவரையெல்லாம் இந்த மண் மதிக்க வேண்டும். அவரை இன்னும் போற்றாமல் இருக்கிறார்கள். அதை என்னுடைய மருமகன் களஞ்சியம் முத்து பாண்டியவர்களும் சிலம்பரசன் அவர்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு விழா எடுத்து அவரை நாம் பாராட்ட வேண்டும், அதிலே நானும் பேச வேண்டும் என்று என் கோரிக்கை வைக்கின்றேன். இந்த நிலவன் நிஜத்தடம் நிலவன் என்கிறார்கள். நான் தமிழில் சொல்றேன் மெய்த்தடம் நிலவன் என்று. ஆனால் இந்த கவிதையிலே சமஸ்கிருதம் கலந்திருக்கிறது, அதனால் நான் தவறாக இல்லை. அவருடைய நடையில் அப்படியே இந்த கவிதைகளை எடுத்து சொல்வதுதான் சிறப்பு. அதை நான் என்னுடைய நடையிலே மாற்றவில்லை. காரணம், அந்த படைப்பாளி உழைக்கும் வகுப்பில் இருந்து ஒரு இலக்கியம் தோன்றுகிறது என்றால் அதை போற்றி மதிக்க வேண்டும். அந்த வகையில் தான் என்னுடைய மருமகன் சிலம்பரசன் சொன்னார், யாராவது ஒரு படைப்பை கொண்டு வந்தால், ஒரு நூலை கொண்டு வந்தால் அதை பாராட்டுவேன். என் இனத்தில் அது ஒரு தாய் தன் பிள்ளையை சபல பிள்ளையாக இருந்தாலும் பாராட்டுவார், ஒதுக்கி விடுவதில்லை. அது மாதிரிதான் எந்த ஒரு எழுத்தாளராக இருந்தாலும் அவர்களை போற்றி அவரை தட்டி கொடுத்து இப்படி செய்ய வேண்டும் என்பதிலே நான் உறுதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றவன் என் மருமகன் சிலம்பரசனுக்கு தெரியும், அனைவருக்குமே தெரியும். நிலவனுடைய புத்தகத்தை நான் பார்த்தேன். ஆனால் மற்ற புத்தகங்களை விட இந்த நூல் பூரியல் வரலாற்றில் அந்த வரலாற்று தடத்தை தொடர்ந்து அவன் நூலாக்கி கொண்டு வருகிறான். நிஜத்தடம் நிலவன் என்று இந்த மெய்த்தடம் நிலவன் ஒற்றையாள் என்று பார்க்காதீர்கள். ஆள் வடிவமா இருக்கின்ற இந்த நிலவன் பல நூல் வடிவமாக மாறிக்கொண்டிருக்கிறான். எண்ணற்ற புத்தகங்களை எழுதிட்டீர்களா, அது எனக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். கம்பன் 10,348 பாக்களை எழுதினார் என்று சொல்வார்கள். கம்பனை விட தமிழ் இலக்கியனுடைய வரலாற்றை, அந்த வீரத்தை, அவர்கள் நம்முடைய மாவீரர்களின் பெருமிதத்தை, எமது தேசிய தலைவரின் மாண்பை உலகம் போற்றுகின்ற அந்த போரியல் மாமரபனை நான் ஒட்டுமொத்தமாக ஒரு 16,000 செய்யுளில் இருந்து தூய தனித்தபடி 26,000 செய்யுள் வரை திட்டமிட்டு இருக்கிறேன். அதை விரைவில் தொடங்கவிருக்கிறேன் என்பதை என்னுடைய மருமகனின் நூல் வாயிலாக, இந்த வெளியீட்டு வாயிலாக அறிவிக்கின்றேன். இந்த கம்பனை விட ஒரு போரியல்காரன் நான் நேரடியாக பார்த்த ஒரு தலைவர், என்னை நேரடியாக படிக்கின்ற காலத்தில் நேரடியாக வந்து சந்தித்தவர் என்னுடைய அண்ணன் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். அதனால் தான் அவர் எழுதினேன், முகமும் முகவரியும் அவன்தான், உலகம் முழுதும் பிரபாகரன் மயம்தான். பார்த்தவர் இயக்கும் கூர்த்த விழிகள், பைந்தமிழ் மணக்கும் அவன் வாய் விழிகள், நேர்த்தியில் மயக்கும் யாதிலம் நெற்றி நெருப்பாய் கைவரை எரிக்கவே பற்றி என்று. பிரபாகரனும் கதிர்வீச்சு அவன் பேர் சொன்னால் உயிர் போச்சு என்று. இப்படி அவரை பற்றி புகழ்ந்து கொண்டே போகலாம். இதுவரை உலகில் இவன் போல் தலைவர் எவனும் பிறந்ததில்லை, இனியும் ஒருவன் பிரபாகரன் போல் பிறக்கப் போவதில்லை. அன்னவனை தன்னவனை எல்லாம் போற்றி புகழ்கின்ற ஒரு பெரும் வரலாற்று பதிவைத்தான் என்னுடைய மருமகன் நிஜத்தடம், அதாவது மெய்த்தடம் நிலவன் இங்கே பதிவு செய்திருக்கிறான். அந்த காப்பியம் எழுதற்கு ஒரு கருப்பொருளாக எனக்கு என்னுடைய மருமகன் ஒரு ஆயுதம் தந்தது போல் அவன் காகிதம் தாக்களை தந்திருக்கிறார்களே, எழுத்தோவியங்களை தந்திருக்கிறான். அவன் பிசகாமல் இருக்க வேண்டும், பிழையின்றி இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு ஆவணம் எனக்கு தேவைப்படுகிறது. எந்த ஒரு ஆவணமாக இருந்தாலும் அதுதான் நாளை வரலாற்றை புரட்சியை தூண்டும். அதுதான் ஆவணப்படம் எடுத்திருக்கிறான் என்னுடைய மருமகன் சிலம்பரசன்.
ஆவணப்படம் அல்ல, மிக சரியான படங்களையும் தொடர் செய்வான். பன்னாட்டு விருது பெற்றவன் என்னவன் என்னுடைய மருமகன். இதை ஏன் என்று சொல்லுகின்றேன் என்றால், இங்கே களஞ்சியம் மிகப்பெரியது. அவர் மிகப்பெரிய திரைப்படத்திலே ஒரு புரட்சிக்காரர். அந்த முந்திரிக்காடு என்ற ஒரு படத்தை நான் பார்த்தேன். அதிலே சாதியத்தை வேறறுத்து தமிழினத்தை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பேராண்மையை அந்த படத்தின் வாயிலாக தந்திருக்கிறார் என்றால், உடனே என்னுடைய ஆட்சியில் நான் இருந்திருந்தால், நான் ஒரு மன்னனாக இருந்தால் ஒரு தேசத்தையே ஒரு தேயத்தையே எழுதி கொடுத்திருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு வீரராக தன்னுடைய படத்திலே தன் உயிர்ப்பாக தமிழகத்தின் ஒற்றுமைக்காக, தமிழ் தேசியத்தின் ஒற்றுமைக்காக குடிகள் பிரிந்து கிடக்கிறது. சாதி சாதியாக அவை வேறறுத்து அவருடைய ஆணிகளை அறுத்து நிறுத்தி இருக்கிறான் அந்த படத்திலே, முந்திரிக்காட்டு படத்திலே. இதை எண்ணி பார்க்க வேண்டும். அரசியலுக்கு அப்பால் அனைவரும் போற்ற வேண்டும் இன்னவனை. இப்பேற்பட்ட இயக்குநர்கள் நாம் தூக்கி நிறுத்த வேண்டாம். அவர்களை உயர்த்தி அவர்களை பார்த்து நாம் எல்லாம் தூக்கி நிறுத்த வேண்டும். ஆனால் பொறாமை கூடாது. நம் மண்ணிலே நம் மக்கள் எழுதுகிறார்கள் என்றால் அந்த படைப்பாளியை போற்ற வேண்டும். என்னுடைய நிஜத்தடம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தடம் நிலவனுடைய நூல். அதை சொல்கிறேன். இவன் பல்வேறு செய்திகளை நினைவூட்டுகின்றார். நினைவூட்டும் நெஞ்சம்தான் எதையும் நிறைவேற்றுவதற்கு அடிப்படை தூண்டலாகும். நினைவேற்றுவது மறப்பது மாந்தனுடைய இயல்பு. ஆனால் நினைவேற்றுவது நம்முடைய கடமை. அந்த அடிப்படையிலே என்னுடைய மருமகன் நினைவூட்டும் நெஞ்சம்தான் எதையும் நிறைவேற்றுவதற்கு அடிப்படை தூண்டலாய் அமையும் என்பது உண்மை. அந்த வகையில் முள்ளிவாய்க்கால் சிங்கள இனவெறி காடையர்களின் படுகொலையின் இலக்கிய சான்றாக மெய்த்தடன் நிலவனின் யுத்த வடுக்கள் என்னும் நூல் போரின் வடுக்காய் புலப்படுகின்றது. விடுதலை வேட்கை என்னும் நெருப்பை அணைய விடாமல் புலம்பெயர் தமிழர்களின் மூளையில் உயிரணுக்களில் ஒரு எழுச்சியை புரட்சியை உண்டு பண்ணும் இந்நூல் என்றால் மிகையன்று. வடுக்கள் என்பது வெறும் காயம் அல்ல, அது வலிமை கொண்ட வரலாறு. வீழ்ந்த இடமே விதையாகும், விடியல் நமக்கு ஒரு வரலாறு என்கிறான். எடுத்துக்காட்டிய என்னுடைய நண்பன் ஜெயபாஸ்கரன் ஒரு சிறந்த பாவலன். அவன் நம்பிக்கைக்காக ஒரு கவிதை சொன்னான். அலைகடலில் நீ அமிழ்கையிலே உன் அருகினிலே ஒரு படகு வரும். அலைகடலில் நீ அமிழ்கையிலே உன் அருகினிலே ஒரு படகு வரும். இரு காட்டினிலே நீ மல்கையிலே உன் கைகளிலே சுடர் விளக்கு வரும் என்றான். அது மாதிரி நம்பிக்கைக்கான ஒரு கவிதையை இங்கு தந்திருக்கிறான். இவருடைய கவிதை முழுவதும் தேர் சொத்துக்கள். இவற்றை எவற்றை எடுப்பது என்று எனக்கு தெரியவில்லை. தொடர்ந்து நான் அவருடைய கவிதையை பார்க்கின்றேன். கவிதை இது புது கவிதை என்கிறார். மரபும் வருகிறது, மரபுகளையும் வருகிறது, புதுப்பா என்ற நிலை இரண்டும் கலந்து வருகிறது. பாவோடு தென் கலந்தார் போன்று பலாச்சுளையை தேனில் தோய்த்து உண்பது போன்று எனக்கு சுவையாக இருக்கிறது. மருமனின் அறிவு திறத்தை ஆற்றலுக்கான நடையை போற்ற வேண்டும், போற்றுகின்றேன். படிப்பவருக்கு அவை திகட்டாமல் இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தில் ஒரு வீரத்தை, நம்முடைய கொடுமையை செய்திருக்கிறான் காடையன், சிங்கள காடையன். இனவெறியாக நம் இனத்தை அடித்திருக்கிறான் என்பதை நம்முடைய ஒரு வெறிகொண்ட தீயை, ஒரு எரிமலை கொந்தளிப்பை, ஒரு கொதிப்பை நமக்கு தருகிறது. இதை நான் படிக்கும் பொழுது நமக்கு அந்த வெறியும் வேட்கையும் அளிக்கிறது. மறக்க முடியாது. ஏனெனில் நாம் அந்த படும் துயரத்தை நாங்கள் குரல் தொலைக்காட்சி, முதல்ல வலை தொலைக்காட்சியிலே முதல்வர் நாங்கள் நடத்தி குரல் தொலைக்காட்சி என்னுடைய நண்பனுக்கு வந்திருக்கிறார் சங்கர். நாமக்கல் சங்கருக்கு தெரியும், அவரை பற்றி தெரியும். அவன் மகன் வந்திருக்கிறார். அந்த குரல் தொலைக்காட்சியிலே அண்ணன் ராஜேந்திரன் திரைப்பட இயக்குனர், நடிகர், உங்களுக்கு எல்லாம் தெரியும். குரல் இணையதள தொலைக்காட்சி நடத்தும். என்னுடைய நண்பன் லண்டனிலே இருக்கிறான் பார்த்திபன். அங்கு போர் நடக்கின்ற காலகட்டத்திலே ஒவ்வொன்றையும் நாங்கள் தான் மற்ற இடத்துக்கு பரப்புவோம். உடனே செய்தி எங்களுக்கு வரும். அப்படி பார்க்கின்ற பொழுது நேரடியான காட்சிகள் அனைத்துலக வெளியீட்டு முதல் எங்களுக்கு தான் வரும். அதை நாங்கள் மற்ற இடங்களுக்கு பரப்புவோம். தொடர்ந்து நாங்கள் அந்த செய்தியை பரப்பிக் கொண்டிருந்தோம் அந்த தொலைக்காட்சியில் இருக்கின்ற பொழுது. அப்பொழுதுதான் அதன் வாயிலாக நாங்கள் தெரிந்து கொண்டதுன்னா, அந்த கொடுமையான நேரடியான காட்சிகளை பார்க்கும்போது மனம் கொந்தளிக்கும். இந்த வெறியுண்டு வாழெடுத்து படை தான் நடத்த வழிபடைத்த வீரனா, இது நாகெடுத்த சிங்களத்தின் தசை நரம்பறுக்கவா தோழனே என்றெல்லாம் நாங்கள் கவிதைகளை எழுதுவோம். கவிதையிலே இவன் சொல்லி இருக்கிறான் என்னென்ன. இவன் மருமகனுடைய கவிதையில் என்ன சிறப்பு இருக்குன்னா, புது கவிதை, மரபு கவிதை இரண்டுக்கும் வேறுபாடு என்ன இருக்குன்னா, புது கவிதை என்பது கொட்டி வைத்த மல்லிகைப்பூ போன்றது, ஒரு கையில் அல்லலாம். மரபு கவிதை என்பது கோர்த்து வைத்த மாலையை போன்றது. ஒரு செய்யலை எடுத்துக்கொண்டோம் என்பாவை, சாதி ரெண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இராத. உடனே அதை பிரச்சனை சாதி ரெண்டொழிய, அடுத்து சாதி ரெண்டொழிய வேறில்லை சாதி நீதி, சாதி நீதி அப்படியே எடுத்த உடனே அப்படியே அடுக்காத எதிக மோனையோட வரும். அப்ப இது என்னன்னு கேட்டா, ஒரு கோர்த்து வைத்த மாலை போன்றது, பூ மாலையை போன்றது. ஆனா இது வந்து புதுக்கவிதை என்பது மல்லிகை பூ போன்றது. எளிமையா நீங்க அள்ளிட்டு போகலாம். ஒரு பூ மாலையை விட இதை வந்து கை நிறைய அள்ளிக்கலாம். அப்ப இதுல என்னன்னு கேட்டா சிறப்பு, இதை எளிமையான முறையில சொல்றது. நாங்க செய்யுள்ள சொன்னோம்னா அது புரியாது, அதுக்கு விளக்குவரை எழுதணும். படித்தவருக்கும் படியாருக்கும்
புரியும் வண்ணம் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. ஆழங்காற்பட்ட உண்மை. இதில் துயரத்தை, துன்பியலை படம் பிடித்து காட்டுகிறான் என்னுடைய அருமை மரபுகள். ஈழமும் ஒரு பாருங்க, ஈழத்தமிழ் அன்னை என்பதிலே செந்தமிழின் தேனமுதாய் சீர்பேவும் திருநாடே நந்தவன பூஞ்சோலை நாவலம் தீவும் ஈழமதே. நாவலம் தீவும் ஈழமதே. இந்தியாவுக்கு நாவலம் தேயன் என்று பொருள். அது மாதிரி ஈழம் ரெண்டு, ஈழமும் தமிழகம் இரண்டும் ஒன்று இல்லை என்றால் அவன் மன்று என்பதைத்தான் இந்த கவிதை இன்று நமக்கு பறைசாற்றுகிறது என்றால் மறுப்பதற்கு இல்லை. அது மாதிரி உங்களுடைய கவிதையிலே எம் தோழர் ஜீவபாரதியினுடைய விருதை நினைவூட்டுகிறார். மதவெறி போர்வையிலே மாண்பதையே சிதைக்கவே பௌத்தமயமாக்கல் பாதையினை வகுத்தனரே. ஆலயங்கள் இருந்தவிடம் தூவிகள் முளைத்திடவே கோலங்கள் சிதைத்தியம் குடியுரிமை பறித்தனரே என்றார். மதவெறி பிடித்தவன் சிங்களன். அதனால்தான் என் அண்ணன் தோழர் ஜீவபாரதியுடைய கவிதையை நான் இங்கே இவருக்கு அதை உவமையாக காட்டுகிறேன். இத்தரை மீதினில் எத்தனாய் வாழ்பவன் புத்தனை போற்றுகின்றான். இத்தரை மீதினில் எத்தனாய் வாழ்பவன் புத்தனை போற்றுகின்றான். தினம் சத்தியம் செய்வன், அதாவது நீங்க சத்தியம் செய்யலாம். இத்தரை மீதினில் எத்தனாய் வாழ்பவன் புத்தனை போற்றுகிறான். தினம் 10 கொலைகளை மொத்தமாய் செய்பவன் சத்தியம் பேசுகின்றான். அது மாதிரி புத்த வேடத்தில் இருக்கிறவங்க திருடங்களா இருக்காங்க. எங்க அண்ணன் மருமகன் சீமான் சொன்னாரு, அங்க புத்தர் இலங்கையில புத்தரின் பல்லை காத்தான் ஆனால் சொல்லை காக்கவில்லை என்று. அதனாலதான் நம்ம படுகொலை செய்யறாங்க. கொடுமையான போர்வையில இருக்கான் வேடமிட்டவன். நாங்க அதனால புத்தரை பத்தி எல்லாம் தெரியும். எல்லாம் வந்து திருட்டு பயில்களா இருக்கேன். கடத்துறது இந்த மாதிரி வேலைகளை செய்யறவங்க தானே. ஏன்னா பக்கத்திலேயே புத்த மடத்துல பக்கத்திலே இருந்தவன் தான் பர்மாவில. அதனால இவங்களுடைய ஒட்டுமொத்தமான எல்லா வேலையும் இவங்க தெரியும். பெரும் திருடர்கள், போர்வைகள், துறவி வேடத்துல இருக்க துறவிகளே இல்லை. புத்தரை பத்தி என்ன தெரியும்? நாம கூட நாங்க எழுதணும், புத்தரின் தத்துவம் இந்தியா தந்ததால் சீனம் மறுப்பதில்லை. கற்பூரம் தூரத்து தேசமே ஆனாலும் கடவுளின் தீபம் என்று சின்ன பிள்ளையா இருக்கும்போது 1970 எழுதினேன். அது மாதிரி இவங்க எல்லாம் உண்மையான ஆள் இல்ல. உண்மையானவன் யாருன்ற இங்கே பிறந்த புத்தருடைய கொள்கையில் இருந்தா சாதி இருக்காது, மதம் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா எல்லாம் திருட்டு போயிருக்க கொள்ளக்காரர்களாங்க. இப்ப அமைதியை பத்தி எழுத நிலை யுத்தம் சமாதான தூங்குவரென சீருடை அணிந்து வந்து கண்காணிப்பு குழுவென களம் புகுந்தாரே. அமெரிக்காப்பம் என அடுக்கடுக்காய் பேசிவிட்டு அழிவுக்கு அஸ்திவாரம் ஆழமாயிட்டார் என்றார். இவருடைய நடையில் தான் இருக்கு. அமைதி புறாவென வேடமிட்டு வந்தவர்கள் ஆயுத புறாக்களாக மாறிவிட்டார். இவெல்லாம் பெரிய ஒரு இது கை குலுக்குவாங்க ஒரு நாடுன்னு ஒரு நாடும். ஆனா அவன் கை குலுக்கும் போதே கைக்குள்ளேயே கருவி வச்சிருப்பான். அது மாதிரி வேடமிட்டாங்க. அமைதின்னு சொன்னாங்களே தவிர உண்மையே இல்லை. நீங்க எல்லாம் நம்மள்ட்ட பேச்சு செய்யற உலக அரங்கம் முழுவதும் என்ன செய்யறாங்க, உலக மன்றம். அதுல வந்து பாங்கின் முன் ஒருத்தர் தான் அவன் பன்றி நிகழ்த்தவன். அந்த மாதிரி அவன் ஒரு எதுவுமே இல்லை. உலக மன்றம் எதுக்கு இருக்கு? உலக மன்றம் அது மன்று தான். அது குற்றவாளி. அது உலக மன்றம் வந்து குற்றவாளி மன்றம் தான். நம்ம இனத்தினுடைய இந்த 21ஆம் நூற்றாண்டு நடந்த இந்த கொடுமையை, அந்த இன படுகொலையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உலக நாடுகள் கண்டுகொள்ளவில்லை. இது கொடுமையான செயல். நம் இனத்தை அவர்கள் ஒரு பொருட்டாக கருதவில்லை. ஆனால் என்னுடைய பார்வையில் உலக மன்றம் என்பதே ஒரு ஈனத்தனத்தின் இருப்பிடம். அது கொள்ளைக்காரர்களின் கூடாரம். வளச்சுரண்டலுக்கு வழிகாட்டும் ஒரு கைகூலியின் கூட்டம் தான் அது என்று பறைசாற்றுகின்றேன். என்ன முள்ளிக்குளம் முதல் முள்ளிவாய்க்கால் வரை முள்ளிக்குளம் மண்ணிலே வேர்விட்ட வாழ்வது தென்னஞ்சோலை நெல்லிலே திளைத்திருந்தது காலம் அது. சொந்த உருவிட்டு சோகங்கள் சுமந்தேகி அகதி பயணத்தில் ஆரம்பம் ஆனதடி. இந்த அகதியை பற்றினா உங்களுக்கு தெரியாது. பர்மாவில் 2ஆம் உலக போர் நடக்கும்போது எங்க அப்பா அம்மாவெல்லாம் அந்த காலத்துல நம்ம தமிழர்கள் எல்லாம் விரட்டி அடிப்பாங்க. பர்மாக்காரங்க எல்லாம் கொள்ளி அடிக்க வருவாங்க. நம்ம ஆளுங்க வால் கம்பு வேலெல்லாம் வச்சிருப்பாங்க. சிலம் படிக்கிறவங்க அந்த வண்டியா கூட்டிட்டு போவாங்க. அப்படி போகும்போது வந்து அவங்க வந்து வால் வண்டு வெட்டுவாங்க. ஆனா அதை விட நம்மளால சிலம் படிக்கிறதுனால சிலம்படியே அங்கே கம்பெனியே வந்து வேல் வச்சிருப்பாங்க. அதனால எட்டியும் குத்துவாங்க, சிலம்படியும் மறிப்பாங்க. இதை கண்டு ஓடிடுவாங்க. இப்படி செய்யும் போது புத்த துறவிகள் கூட தாக்கியிருக்காங்க நம்மளை. அப்ப வடபெருமாள் இருந்து தென்பெருமாவுக்கு வந்து புலம்பெயர்ந்தாங்க தமிழர்கள். அப்ப அவங்க சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. சமைச்சுக்கிட்டு திடீர்னு குண்டு போடுறத இது கட்டி உடல் ஒரு பக்கம் தலை ஒரு பக்கம் விழுகும். அப்படியே உடல் வந்து அப்படியே தொங்கி போய் விழுகும் பக்கத்துல. இதெல்லாம் எங்க அம்மா சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் கொடுமையெல்லாம் அப்படி சொல்லும்போது அது ஒரு காலத்துல ஒரு கதை மாதிரி கேட்டேன். ஆனா உண்மையா தமிழீழத்துல நடக்கும்போது நேரடியான காட்சியா வரும்போது நான் தெரிஞ்சு, ஆனா இவ்வளவு கொடுமையில நம்ம பாக்குறோமே, இதெல்லாம் வந்து எப்படி நடத்துறாங்கன்னு. பக்கத்துல இவ்வளவு பெரிய பெருமக்கள் இருந்து ஒரு தமிழின மக்கள் இருந்து கூட அது ஒன்றும் செய்ய முடியல. இங்க இருந்த அரசு கண்டுகொள்ளல. அவங்க வந்து பதவியை இழந்திருந்தாங்கன்னா இங்க யாரும் அந்த நடுவண் அரசு வந்திருக்கும். கொள்ளைக்கார அரசு, பேராயர் அரசு அது கண்டுகொள்ள சோனியா அரசு. அவர் நமக்கு பெரிய ஒரு இட அழிப்பை செய்தார்கள். அதற்கு இங்கிருந்த வளர்ந்திருந்து சொன்னோம்னா திராவிட அரசு, திமுக அரசு அதை கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் உலகத்தில் கருணாநிதி தான் தலைவர்னு சொல்லி அவங்க திட்டமிட்டாங்க. உலக தலைவர்
உலக தலைவர்னா அது தேசிய தலைவர் மட்டும்தான். படிக்கும் போதே கொடுமை கண்டு துடித்து எழுந்த சிறுவன், புலி படையமைத்து ஈழம் படைத்த பிரபாகரனே தலைவன், அடக்க நினைத்த சிங்கள அரசை அடித்து தகர்த்த மரவன், இன ஒடுக்குமுறைக்கு எதிராக எழுந்து உலக தமிழர் தலைவன். இவரை விட்டு யாரும் தலைவனா சொல்ல முடியுமா? எவருக்கும் அந்த இது இல்லை. இந்த படைப்புல சிறப்பான முறையிலே என்னுடைய மருமகன் அவர்களுடைய பாலியல் சுரண்டல் இன்று இந்த மண்ணில் நடக்கிறது. ஆனால் அந்த மண்ணில், அதாவது தலைவனுடைய ஆட்சியில் எந்த பாலியல் சுரண்டல் எதுவுமே இல்லை. அப்படி ஒழுங்கான முறையில ஒழுக்கமான ஒரு தலைவன், அது மாதிரி மக்கள், அது மாதிரி அதனுடைய படையணியில் இருந்த போராளிகள், ஆண் போராளிகள், பெண் போராளிகள், ஒழுக்கம் நிறைந்த ஒரு தலைவன் இந்த உலக உருண்டையில் பிரபாகரனுக்கு ஒரு தலைவரே இல்லை. அதனால் ஒழுக்கத்தில் சிறந்த ஒரு தலைவர் என்று இங்கே பதிவு செய்திருக்கின்றார். பாலியல் சுரண்டிலே இழிந்த நடத்தையோ அந்த புனித நிலப்பரப்பில் புல்லுணிக்கும் நேரம் இல்லைன்னா, புல்லு விடக்காத நேரம் இல்லை. அப்ப அப்படி ஒரு தூய அரசியல், தற்சார்பு அரசியல் எதிர்க்கிறார் அண்ணன். அதை இந்த தடத்தில் நம்முடைய இடத்தில் இதை சொல்கிறேன். நிஜத்தடம், அந்த மெய்த்தடம் நிலவன் அவர்கள் இதை மெய்யாக பதிவு செய்திருக்கிறார். இசைப்பிரியா நம்முடைய மகள், உங்களின் தங்கை, மாந்த நேயமே அற்ற இந்த உலகு, ஒரு கொடிய சிங்கள அரசு, ஒரு ஊடகவியலாளர், ஒரு ஊடக போராளி எப்படி சிதைத்தார்கள் என்பதை எண்ணும் பொழுது ஊடக உலகமே நாண வேண்டும். ஆனால் இங்குள்ள ஊடகங்கள், எந்த ஊடகங்கள் அதை பற்றி பேசின என்பதை எண்ணி பார்த்தால் நானே வெட்கப்படுகிறேன். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் பேசினார்கள், மற்றவர்கள் பேசவில்லை. ஊடகவியலாளர் என்றால் நமது அண்ணன் ராவணா நடத்துகிறாரே ஏகலைவன் எனக்கு பிடிக்கும். தமிழ் தேசிய தொடர்பாக ஒரு முதுகெலும்பு உள்ள ஊடகவியலாளர் என்றால் மறுப்பதற்கில்லை. தொடர்ந்து அவர் தமிழ் தேசியத்திற்காகவும், தொடர்ந்து தன்னுடைய ஊடகத்திலே தமிழில் விடுதலைக்காகவும் தன்னுடைய கருத்துக்களையும் எழுத்தாலும் ஊடக பரப்பி கொண்டிருக்கிற ஒரு பண்பானவர், ஒரு துணிவானவர், விலை போகாத ஒரு வித்தகம் என்றால் அவர்தான். அவரை நான் இந்த நேரத்திலே பாராட்டுவது சரியாக இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகின்றேன். எனக்கு தெரிந்த நேராக தெரிந்த ஒருவர் தான். இவருடைய படைப்பிலே தொடர்ந்து கவிதைகள் எல்லாம் தொடர்ந்து படித்துக் கொண்டிருந்தால் அது நேரம் தின்று கொண்டிருக்கிறது. விடுதலை போர் என்றும் தோற்பதில்லை, தோற்றதாக வரலாறு இல்லை. அதனால்தான் இவர் சொல்கிறார், முள்ளிவாய்க்கால் எங்களுக்கு சொல்லி தந்தது ஒன்றே ஒன்றுதான், உறவுகள் இழந்தாலும் உரிமைகள் பறிக்கப்பட்டாலும் எங்கள் காயங்களில் இருந்தால் மீண்டும் வரும் வரலாறு மீண்டும் தொடங்கும் என்பார். அதைத்தான் இங்க சொல்றேன். விடுதலை போர் என்றும் தோற்பதே இல்லை, தோற்றதாக வரலாறு இல்லை. எங்கள் அண்ணன் தேசிய தலைவர் சொல்வார். ஒரு கவிதை நாங்கள் சென்னையில் இருக்கும் பொழுது, அம்மா போர்க்களத்தில் இருந்து வரும் குதிரையின் மீது நான் இல்லை என்பதற்காக வருத்தப்படாதே, அதற்கு தண்ணீர் கொடுத்து தடவி கொடு, இன்னொரு போர் வீரருக்கு பயன்படும் என்று. எப்படி அவர் சொல்றாருங்க, இதை நான் கேட்டு மகிழ்ந்தேன். அதுவரை என்னுடைய பாலமுரளி வர்மன் என்ற எழுத்தாளர், சந்தனக்காடு, இன்னும் திரைப்படம், இப்படிலாம் நிறைய படங்கள் எழுதி கொண்டிருக்கிற நம்முடைய தமிழ் தேசிய போராளி, ஆற்றல் வாய்ந்த அருந்தமிழ் மரபன் இங்கே வந்திருக்கிறார். அவரை நான் இந்த நேரத்திலே பாராட்டுகிறேன். ஏன்னா நம்ம இனத்தார்கள் எல்லாம் ஒரு படைப்பாளியாக இருக்கிறார்கள். மகிழ்ச்சி. என்னுடைய மருமகன் வந்தால் அது 1000 பேருக்கு சமமாக இந்த இடத்தில் நான் கருதுகிறேன். ஒரு பேராண்மை படைத்தவர், பெருமைக்குரியவன். முதலில் இங்கே 20 வந்திருக்கிறார்கள். நமது முத்துப்பாண்டியும் நமது களஞ்சியவர்கள், இவர்களுக்கு அவர்கள் 1000 பேர்கள், இவர் 2000 பேருக்கு சமமானவர்கள் என்பதிலே நான் பெருமிதம் கொள்கிறேன். மானம் காக்கும் ஆடை என்பது எங்களுக்கு வெறும் துணி அல்ல, அது எங்கள் குலத்தின் அடையாளம், வாழ்வின் விழுமியம் என்கிறான். எரிக்கப்பட்ட தானியங்களும் எங்கிய பசியும் என்கிறான். பசியை பற்றி சொல்லும் பொழுது அங்கே தமிழீழத்திலே இந்த போர் நடத்துல முள்ளிவாய்க்காலே பசியின் கொடுமையை நேரடியாக சந்தித்தவர்கள் பேசும்போது எனக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு நண்பன் சொல்வான், பசி வயிற்றை கிள்ளும் பொழுது எலிகள் சொல்லும் சோசியம் கூட, அவன் நடையில சொல்றேன், பசி வயிற்றை கிள்ளும் போது எலிகள் சொல்லும் சோசியம் கூட ஏழை மனிதனை ஏமாத்துகிறதுன்னு. எப்படி பாருங்க, அவனுடைய நடையில சொல்லிட்டு தனித்தமிழ்ல கேட்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தன் நடை, அவன் என்ன சொல்றான், அவன் நடக்கிறான், இப்படித்தான் நடந்து வளர்ந்து நடக்கிறான்னா நான் நம்பிக்கை நேரம் நடக்க முடியாது. ஏன்னா அவனுடைய நடையை அப்படியே கொண்டு வரணும், அதான் உயிர்ப்பு. நான் தனித்து எழுதுனதான் தூய தமிழ் எழுதுவேன், மற்றவன் நடையை அப்படியே சொல்லணும்ல. அப்படி இந்த பசியினுடைய கொடுமை, பல தடவை பசியை எல்லாருமே இல்லவங்க தான். நாங்கெல்லாம் பர்மாவில் இருக்கும்போது இங்கெல்லாம் அகதியாக வந்தோம். இப்போ அகதினா ஏதிலி. அப்போ எங்களுக்கு வெறும் பட்னி, அந்த காலத்தில் சுவரே கிடைக்காது, மாவு ஆட்டுவாங்க. அப்ப வரும்போது பின்னாடி நான் எழுதினேன், ஆட்டுக்கள் இடையில் போட்டு விட்டு அரிசி ஆட்டுகையில் பட்ட பாடு போல ஆனதடா எங்கள் வாழ்வு. அப்ப அந்த பசியின் தன்மை முள்ளிவாய்க்காலில் நீங்கள் அங்கு இருந்திருந்தால் அல்லது அங்கிருந்து வெளியே வந்திருந்தால் அவர்களுக்கு தான் தெரியும். எப்பவுமே அந்த
துயரை என் வீட்டுல இலவு விழுந்துச்சுன்னா இறந்துட்டாங்கன்னா அந்த வழி எனக்கு தான் தெரியும். பக்கத்து வீட்டுக்காரன் எப்ப அந்த உடலை தூக்குவான்னு பார்ப்பான், அப்பதான் அவன் சாப்பிடுவான். அதனால எனக்கு இறப்பு என் வீட்டில் நிகழ்ந்தால் நான் எப்படி வருத்தப்படுவேனும் அப்படித்தான் இந்த துன்பியல் காட்சியை தன்னுடைய மருமகன் அப்படி நேரடியாக காட்சிப்படுத்தி ஒரு அருமையான முறையிலே இந்த வரலாற்றை முள்ளிவாய்க்காலின் அந்த கொடுஞ்செயலை, அந்த நிகழ்வுகளை, துன்பியலை இங்கே யுத்த வடுக்கள், அதாவது போரின் வடுக்களாய் இங்கே தந்திருக்கின்றார். இது மிக அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற ஒரு பெரும்பேறு. அது மட்டுமல்ல, இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கிறது என்பதை நாளைய தலைமுறை கண்டு அது வெகுண்டு போரிடுவதற்கான வழிவகை வகுக்கும் என்பதிலே எட்டுணையும் ஐயமில்லை. ஏன்னா வரலாற்றை படி, வரலாறு வாழ் என்பதுதான் நம்முடைய உண்மை. அந்த உண்மையின் வடிவமாகத்தான் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. கஞ்சி தொட்டியும் காய்ந்த வயிறும் என்றெல்லாம் இவருடைய பாக்கள் இருக்கிறது. கல்லறைகளுக்கு பயப்படும் கோழைத்தனம், இப்படி தொடர்ந்து இவருடைய எழுத்தோவியங்கள் எல்லாம் நம்முடைய இனத்திற்காக ஒரு வித்தாக, வீரிய வித்தாக அவை பயன்படும் என்பதிலே இன்னும் முள்ளிவாய்க்கால் முளைக்க வைக்கும். என்னுடைய மருமகன் போரின் யுத்த வடுக்கள் என்ற நூலே முள்ளிவாய்க்காலை முளைக்க வைக்கும் என்பதிலே ஐயமில்லை. அதற்கு இந்த நூல் கட்டியம் கூறுகிறது. இவருடைய நூல் என்பது ஒரு கருவி நூலாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் கவியைத்தான் எனக்கு வாய்ப்பாக கொடுத்தார்கள். கட்டுரை எல்லாம் மற்றதெல்லாம் என்னுடைய மருமகன்மார்கள் அடித்து கொளுத்துவார்கள். அவர்கள் இந்த உண்மையை சொல்வார்கள். இது குருதி தோய்ந்தது, உயிர் குருதி தோய்ந்து எழுதியிருக்கிறான் என்னுடைய மருமகன். தொடர்ச்சியாக நேரம் போய் கொண்டிருக்கிறது என்றால் நான் ஒன்று சொல்கிறேன், பன்னாட்டு அறமன்றம் எல்லாம் மன்றம் அல்ல, அது குற்றமன்றம் தான். அதெல்லாம் உண்மையிலே அவங்களுக்கெல்லாம் பாங்கின் முன்னே தூங்கின் முன்னு தான், பந்தி நிகழ்த்தவன் தான். எவனுமே அவன் கண்டுகொள்ள உலகத்துல நம்முடைய அழுகை, நம்முடைய குரல், நம்முடைய இனம் செத்ததை பத்தி எவனுமே, குழந்தை குட்டியெல்லாம் செத்தாங்க. ஒரு காட்சி நான் குரல் தொலைக்காட்சியில் இருக்கும்போது என் நண்பன் பார்த்திவன் அதை பார்த்தான். அப்படியே ஒரு தகரினா புல்டோசருக்கு தகரின்னு சொல்லுவான். அது வருது அமைதிப்பட போய் அப்படியே வச்சு ஏத்துறாங்க. அது கும்பிடுது அந்த குழந்தை, அப்படியே அதை மேத்தி சாகடிச்சிட்டாங்க. இதை பார்த்த உடனே எனக்கு அப்படி விருண்டா இருக்கு. என்னடா இந்த மாதிரிலாம் பண்ணாங்க, இப்படி கொடிய செயல்கள் சிலது பதிவு செய்யப்படலாம். ஒளிவீச்சலாம் பார்த்தீங்கன்னா நமக்கே மனம் குன்றும். தொடர்ந்து இந்த செய்தியை, ஒரு உண்மையான அந்த கொடுஞ்செயலை பதிவு செய்திருக்கிறான் மருமகன். அது ஒவ்வொரு பக்கமும் பார்த்தால் இதெல்லாம் இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் படிக்க வேண்டும். நான் இங்கே சொல்வது மட்டுமல்ல, ஏதோ ஒரு சிறு வரிகளை மட்டும்தான் சொல்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் இந்த நூல் முழுவதும் நான் எழுதி வைத்திருந்தேன். சொன்னால் மற்றவர்களுக்கு பேசுவதற்கு நேரமின்மையால் என்னுடைய மருமகனை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு பாவொன்றை படித்து முடிப்புகின்றேன். அதுதான் சிறப்பாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஏன்னா இரு புலிகள், அது நம் வீடிகள் காத்திருக்கிறது, அது கருத்துக்களை சொல்ல பூத்திருக்கிறது. எனவே என் நேரத்தை இங்கே வீணடிக்கவில்லை. நான் எப்பொழுதும் மாமன், தாய் மாமன், எப்பொழுதும் பேசுவேன். ஒரு ஆளுமை மிகுந்த என் மருமகன் பாலமரி வர்ணன் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். பக்கத்திலே கவி பாஸ்கர். ஆனால் இன்றுள்ள கவிஞர்களில் எடை போட்டு பார்ப்போமானால் என் மருமகன் கவி பாஸ்கர் தனித்தன்மையானவன். மரங்களை பற்றி எல்லாம் எழுதி என்னை மல்லாத்தி விட்டான். அவனை விட பெரிய கொம்பரை நான் பார்த்ததில்லை. புது கவிதையில் அவன் புது பாதை போட்டவன். இவரெல்லாம் ஆளுமைகள் வந்திருக்கிறீர்கள், உங்களை எல்லாம் நான் வாழ்த்துகிறேன். குருதி இந்த ஒரு சிறிய ஒரு பாவொன்றை படித்துகிறேன். தொடர்ந்து எழுதுவேன். மருமக உன்னை பற்றி அல்ல, உலகை பற்றியும் எழுதுவேன். உன்னை யாரும் இருக்க முடியாது. தமிழீழத்தினுடைய விடுதலையில் தமிழீழமும் நீயும் ஒன்று, இதை மறக்க முடியாது. ஏன்னா நீ அதனுடைய தடமாகவும் தமிழீழத்தின் இடமாகவும் இருக்கிறாய். எனவே நிஜத்தட மெய்த்தட நிலவனை பற்றி இந்த பாக்களை சொல்லி பிடிக்கிறேன். இந்த அணிமுறை எழுத சொன்னான் என் மருமகன். அதான் என்னுடைய அப்படியே எழுதுறதுக்கு எனக்கு முடியல. அந்த நூலையும் சரியா படிக்கல. ஆனா இவனை பற்றி, மருமகனை பத்தி அந்த புத்தக கட்டுரையெல்லாம் படிச்சிருக்கேன். ஒரு ஆளை பார்த்தா இவன் இப்படித்தான் தெரியும், இவன் திருடன் தெரியும். இவன் அலிபாபாவும் 40 திருடன் இருந்தாங்க. சில பார்த்தா அரசியலையும் திருடன் இருக்கான். நம்ம கூட பழகுவான், கொள்ளையடிப்பான், நமக்கே சொல்ல மாட்டான். அது என் மருமகனுக்கு தெரியும், பாலமருக்கு தெரியும், 2 பேருக்கும் தெரியும். எவனுமே நம்ப முடியாது. இந்த மண்ணில் இத்தனை மீதி எத்தனை வருவன்ற மாதிரி எவனும் அரசியல் உண்மையான ஆட்கள். அரசியல்ல நான் கூப்பிட்டு வச்சு தனியா உட்காந்து ஒரு பேர் தர மாட்டான். அது எனக்கு தெரியும். நெருப்புடானா ஏன் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். உங்கி எடுக்கணும் தான் புயலை விட என்ன அரசியல்ல கூப்பிட்டு வச்சு இப்படிதான் நடக்கணும்னா நான் உலகத்துக்கே படம் நடத்தக்கூடிய ஆளு நான் ஒடுக்கி இருக்கேன்னா இருக்காது. அது வேற கதை. இப்ப சொல்றேன்டா அது வேற நிலையாயிடும். அதனால பொறுத்திருக்கேன். உலகத்துக்கே சொல்றேன். எல்லாத்துக்கும் தெரியும். எஞ்சை நிமித்தம் உட்கார்ந்துருக்காங்க 3 பேரு. என் புலிகள் தான். இதெல்லாம் நம்ம பொறுத்திருப்போம். எல்லாருமா எல்லாத்தையும் இது பண்ணோம்னா ஒரு பையன் தர மாட்டான். அதனால இருக்கு இந்த சிலப்பரசம் மாதிரி எல்லாம் அவனும் பண்ணிட்டு இருக்கான். என் மருமகன் பண்றான். படிச்சு முடிச்சிடறேன். இனத்தின் துயரை எழுத்தில் வடிப்பவன் யார்? நிலவன். இனத்தின் துயரை எழுத்தில் வடிப்பவன், சினத்தில் வேங்கையாய் சீறி துடிப்பவன், பொய்த்தடம் பதிக்கும் போடியர் நடுவே மெய்த்தடம் பதிக்கும் மேன்மையன் நிலவன், உயிரின் குருதி ஊற்றிய மையில்
உயிரின் குருதி ஊற்றிய மையில் அயராதுழைப்பில் ஆக்கிய கவிதைகள், முள்ளிவாய்க்கால் முளைக்க வைக்கும் எள்ளி நகைப்பறை இல்லாதொழிக்கும் ஈழப்படுகளை இவனின் சுவடுகள், ஈழப்படுகளை இவனின் சுவடுகள் ஆளப் படித்தவர் அடிமனம் கொதிக்கும், மீண்டும் ஈழம் மலர வெடிக்கும், மீண்டும் ஈழம் மலர் வெடிக்கும், தூண்டும் புரட்சியை தூவி விதைக்கும், தூண்டும் புரட்சியை தூவி விதைக்கும், போரின் வடுக்களாய் பூத்த இன்னூல், போரின் வடுக்களாய் பூத்த இன்னூல் பாரின் அவையை பணிய வைக்கும், போரின் வடுக்களாய் பூத்த இன்னூல் பாரின் அவையை பணிய வைக்கும், மீண்டும் ஈழம் மலர வெடிக்கும், தூண்டும் புரட்சியை தூவி விதைக்கும், வீரம் படைக்கும் வெற்றி படைக்கும், வீரம் படைக்கும் வெற்றி படைக்கும், தீர பகையை தீயாய் முடிக்கும், ஊடகவியலில் ஊன்றி வருபவன், ஊடகவியலில் ஊன்றி வருபவன், தேடலில் அரியதை தெளிவுறத் தருபவன், தேடலில் அரியதை தெளிவுறத் தருபவன், தமிழரின் தாகம் தமிழீழம் என்றே இமிழ்கடல் தாண்டும் இவன் படைப்பன்று, இமிழ்கடல் தாண்டும் என் படைப்பன்று, விடுதலை போரில் விதையாய் விழுந்தவர், படுகளம் மோதி படையாய் புதைந்தவர், கனவாய் நிலவன் கவிதை நெய்பவன், விடுதலை போரில் விதையாய் விழுந்தவர், படுகளம் மோதி படையாய் புதைந்தவர், கனவாய் நிலவன் கவிதை நெய்பவன், இனநலம் காக்க இலக்கியம் செய்பவன், இன்னவன் தன்னவன் இனியவன் ஈழத்தில் பிறந்தவன், இனநலம் காக்க இலக்கியம் செய்பவன், வந்தால் வைத்தவன் நிலவன், மரத்தால் எழுந்த மாண்பு தலைவனில், மரத்தால் எழுந்த மாண்பு தலைவரின் அறத்தின் வழியில் அழியா படைப்பை நிறுத்திடும் நிலவன் நிலவிசை வாழ்கவே, திறத்தால் தமிழாய் திகழ்வோன் வெல்கவே, வெல்கவே நிலவிசை நீடுவழி வெல்கவே நிலவன். அன்புள்ளங்களுக்கும் செய்முகத்தை செந்தமிழ் மரபர்களுக்கும் செந்தமிழ் மரத்திற்கும் நன்றி வணக்கம்.